Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு எபிசோட் 5 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்லாம் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துங்க. சரி வாங்க நாம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோடு கடைசியில நம்ம ஹீரோட டீம் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா உள்ள விளையாட போனா அங்க மங்கி கிங்கு கொடியில இருக்கு உயிர் நாடி. இந்த கேம்ல உள்ள ஒரு டீம் இருப்பாங்க, நீங்க ஒரு டீம், 2 பேர்ட்டி கொடி இருக்கும். அங்க இருக்க கொடியை பிடிங்கி நீங்க வச்சுக்கணும். மொத்தம் 2 கொடி இருக்கணும். 2 கொடி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம சிங்சா நான் கொடியை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேர் உள்ள இருக்க கொடியை எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்க ஐராவும் 2 பேர் கொடி எடுக்கிறதுக்கு உள்ள போவாங்க. அங்க சிங்சான் கொடியை பாத்துக்கிறதுக்காக அங்கே நின்றுவான். இவங்க 2 பேரும் உள்ள போக அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல 3வது கேம் ஸ்டார்ட் ஆக ஐராவும் நம்ம ஹீரோவும் குகைக்குள்ள இன்னொரு டீம் தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஐரா நம்ம ஹீரோ பார்த்து, நீ ரொம்ப பொறுமையானவனா இருக்கிய, ரொம்ப காமா இருக்க, அந்த தடியும் கூட சண்டை போடும் போது கூட நீ ரொம்ப பொறுமையா சண்டை போட்டியே, எப்படி இந்த மாதிரியான ஒரு காம் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிப்பாரு. என்னது காமா? நானே பயத்துல செத்த போன மாதிரி உறைஞ்சி நின்றுட்டு இருந்தேன், என்ன பார்த்து காமுங்கிற? ஆனா நான் சண்டை போடும்போது எனக்குள்ள ஒரு ரத்த வரி வந்துடுது. இப்ப இருக்கிற நான் அங்க இருக்க மாட்டேன், அப்படி டோட்டலா மாறிடுறேன். என் கண்ணுல இருந்து ஏதோ ஒரு பவர் வந்து என்ன அப்படி அது ஒரு ஓவர்டேக் பண்ணி என்ன கண்ட்ரோல் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு அங்க ஐராவோ, ஓ இப்படி வர இருக்கா, உன்கிட்ட நிறைய பவர் இருக்கும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஐரா கிட்ட கேட்பான், ஆமா உனக்கு ஒரு துண்டு சீட்டு கிடைச்சிருக்குமே, அதுல உன் பேர்லாம் எழுதி இருக்குமே, அதுல ஏதாச்சும் உன்னோட பழைய நினைவுகள் ஏதாச்சும் ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு ஐரா சொல்லுவா, ஆமா ஆமா ஒரு துண்டு சீட்டு கிடைச்சது, ஆனா அதுல ஒண்ணுமே போடல, அதுல ஐரா பார்க்கு எனக்கு 18 வயசு ஆகுது அவ்வளவுதான் போட்டிருக்கு, என்னோட குடும்பத்தை பத்தியோ ஒண்ணுமே போடல, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஞாபகம் மட்டும் இருக்கு, தனியா ஒரு இடத்துல உட்காந்து சின்ன பொண்ணு மாதிரி நான் அழுதுட்டு இருக்கிறேன், அங்க யாரோ வராங்க, நான் பயந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியுது, வேற ஒண்ணுமே இல்லை, நான் எதுக்காக இருக்கிறேன், நான் யாரு, எனக்கு குடும்பம் இருக்குதா, நான் எதை தேடுறேன், ஒண்ணுமே இல்லாம எதுக்கு வாழ்றோமே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இந்த கேம் விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அங்க சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, ஓ இப்படியா, சாரி நான் தெரியாம கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஐரா நம்ம ஹீரோ பார்த்து, சரி அதெல்லாம் விடு, அந்த சிக்சனோட கதையை பத்தி ஏதாவது தெரியுமா, ஏன் எப்ப பாரு ஒரு மாதிரி சிடுமுஞ்சி கோவமாவே இருக்கிறான் அவன் அப்படின்னு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, இல்ல அவன் கதையெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் எங்க ஒழுங்கா பேசுறான், எப்ப பாரு கோவமாவே தான் இருக்கிறான், அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதுக்கு எங்க ஐராவோ, ஆமா அவன்கிட்ட போய் எவன் பேசுவான், அவன் ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சிங்சான் பார்த்தா அவன் கொடியை வச்சுட்டு பத்திரமா ஒளிஞ்சிட்டு நின்று இருப்பான். அவன் அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் என்னோட எதிரியை போன ரவுண்ட்ல ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், அதனாலதான் அவன் என்ன அட்டாக் பண்ணிட்டான் அந்த சாரா பொண்ணு, இனிமே நான் எதிரியை குறைச்சு மதிப்பிட மாட்டேன், அவங்க இங்க வந்தாலும் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக நான் ரெடியா தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு யாரோ வர மாதிரி இருக்கு, ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி மேல வருவாங்க பாருங்க. சிங்சான் அப்படி அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது மேல யாருன்னு பார்த்தா அந்த மங்கி கிங்கு. டேய் நீ எதுக்குடா இங்க வந்து அப்படின்ற மாதிரி வந்து நிக்கும் பாருங்க. அந்த மங்கி கிங்கு இங்க சிங்சானை பார்த்துட்டு, ஹாய் எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, பார்த்து கொஞ்ச நேரம் தானே ஆச்சு, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கோம். அதை பாட்டு சிங்சானு, நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மங்கி கிங்கு, சும்மா டைம் போகலான்னு வந்தேன், எப்படி விளாடுறதுன்னு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு சிங்சான் கடுப்பாயிருவான். இங்க பாரு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி கேம் விளையாடும் போது உள்ள புந்து டிஸ்டர்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த மங்கி கிங் சொல்லு பாருங்க, விடு நான் முக்கியமா ஒரு டீல் போடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னது டீல் போடுறியா, டீல் போடலாமா, கடவுளா இருக்கும்போது டீல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்சான் கேட்க, நான் மட்டும் இல்லப்பா நிறைய பேர் டீல் போடுவாங்க, இருக்கிற என்ன மாதிரி அந்த பொண்ணு இருந்தா பத்தியா அவளும் டீல் போடுவா, அதனால இப்ப நம்ம 2 பேருக்குள்ள டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சிங்சானோ, சொல்லித்தோல உன்னோட டீல் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மங்கி கிங் சொல்லும், நம்மளோட டீல் என்னன்னா உன் டீம்ல இருக்கா பாரு அந்த ஐரா பார்க்கின்ற பொண்ணு, அவளை நீ கொன்று, அவளை கொன்னு அப்படின்னா உனக்கு அளவு கடந்த சக்தி பலம் எல்லாருமே நான் தருவேன், உனக்கு அதுதானே வேணும், நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என் பக்கம் ஒரு சாம்பியனா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சிங்சானோ, யோ என்னையா சொல்ற, அந்த ஆரியா உனக்கு என்னையா பண்ணா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மங்கி கிங்கு, அவ எனக்கு ஒன்றும் பண்ணல, இது ஒரு கேம் தானே, சும்மா போர் அடிக்குது, ஒரு கேம் மாதிரி போட்டுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உனக்கு நிறையா பவர் கிடைக்கல ஒத்துக்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு சிங்சான்னு யோசிப்பான், என்ன பண்றது அப்படி யோசிச்சுட்டு இருக்க. அந்த மங்கி கிங் சொல்லும், ஏன்பா இவ்வளோ யோசிக்கிற, எப்படியும் நம்ம எல்லாமே கடவுள்கிட்ட விளையாடுற ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி தான், எப்படி கடைசியில் ஒரு ஆள் தான் ஜெயிப்பான், நீ இந்த மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை, ஏன்னா உனக்கு அது செட்டே ஆகலை, உனக்கு நீ தான் முக்கியம்னு உன் மனசில் நினச்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால ரொம்ப யோசிக்காத, உனக்கு இதெல்லாம் செட் ஆகலை, அந்த பொண்ணை கொன்று. அப்புறம் முக்கியமான ஒன்று, அந்த பொண்ணு தானா செத்தா இது செல்லுபடி ஆகாது, உன் கையால தான் அவன் சாகணும், அப்படி செத்தா மட்டும்தான் நீ என்னோட சாம்பியனா மாறுவேன், உனக்கு நான் சக்தியை கொடுப்பேன் அப்படின்னு அந்த மங்கி கிங் சொல்ல, அதை கேட்டு சிங்சானோ, அப்படியா அப்படின்னு அவளை கொண்டு அந்த சக்தியெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம்
அடுத்ததா நான் ஒன்ன கொள்ளலாம்ல அப்படின்னு சொல்லி சின்சான் அந்த மங்கி கிங்க பார்த்து சொல்ல, அதுக்கு அந்த மங்கி கிங் சின்சானை பார்த்து இதுதான்டா நீ சின்சானு ஆட்டிடியூட பாரு சும்மா பயங்கரமா இருக்கு என்னையே கொள்ளுன்னு சொல்றியே, சரி சரி நீலாம் பண்ணிடுவ பாத்துக்க அப்படி சொல்லிட்டு மங்கி கிங் அங்கிருந்து போக, அப்புறம் சின்சான் பயங்கரமா யோசிப்பான், இப்ப நான் என்ன பண்றது, ஐராவை கொன்றதா, ஐராவை கொன்னா அந்த பையன் இருக்கானே அவன் என்ன நினைப்பான், அந்த அசுரா பையன் அவன் என் மேல நம்பிக்கை இல்லாம போயிருமே, அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன, அந்த பொண்ணை கொல்லணும், இந்த கேம்ல எப்படியும் ஒரு ஆள் தான் உயிரோட இருக்க முடியும், அது நானா இருக்கிறேன், நான் அந்த ஐரா பொண்ணை கொல்லணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுவான் அந்த சின்சானு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்புறமா கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஐராவும் உள்ள போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே இன்னொரு கொடியை அப்படி தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோ எவ்வளவு தூரம் தான் போறது, ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்குமே அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க அந்த ஐரா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ அங்க இருக்க கொடியை பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம் அங்க பாரு கொடி இருக்குது, ஆமா ஆமா கொடி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாப்பாரா. அப்புறம் தான் ஒரு யோசனை வரும், ஆமா இங்க யாருமே இல்லையே கொடி எப்படி தனியா விட்டுட்டு போவாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஐராவும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு கை வேகமா குத்த வரும் பாருங்க, அதை நம்ம ஹீரோ அவரோட கண்ணால பாத்துருவாரு, அப்படி திரும்பி பாப்பாரு, டக்குன்னு பிளாக் பண்ணிடுவாரு, ஓங்கி ஒரு குத்து விழும் பாருங்க, பறந்து போய் செவுத்துருவுல அப்படின்னு வாயிலிருந்து ரத்தம் வராத குறைந்தான் அந்த அளவுக்கு அடி பயங்கரமா விழுந்துரும். அதை பார்த்துட்டு அங்க ஐரா பொண்ணும் ரியா நசுரா உனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படி சொல்லிட்டு கையில கன் எடுத்துட்டு யாரா அது வெளியே வாங்கடா அப்படி சொல்லிட்டு கேப்பா பாருங்க. அப்போ ஒரு சவுண்டு கேட்கும், இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து நின்று யாருன்னு பார்த்தா ஆடா அந்த மொட்டை தலையங்க நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டா பாருங்க, அவன் தான் இங்க வந்து நிக்கிறான். அவன் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க, அங்க அந்த ப்ளூ கலர் முடிய ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு டே மொட்டையா வசமா மாட்டிக்கிட்டான் வச்சு செய்ய போறதானே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் சொங்கி மாதிரி இருப்பான், அவன் இங்க நம்ம ஹீரோவையும் ஐராவும் பார்த்துட்டு என்னது இவங்க ரெண்டு பேரும் தனியா வந்துட்டாங்களா லூஸ் அவங்க அங்க கொடிய ஒருத்தன் பாத்துக்கிறானா முட்டா பயிலுங்க அப்படி நான் மனசுல யோசிச்சுட்டு அந்த சொங்கி அப்படி பாத்துட்டே இருப்பான். இந்த பக்கம் அந்த மொட்டையனும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் தீர்க்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு தீர்த்தரலாமா அப்படி சொல்லிட்டு வெறித்தனமா கேட்பான் கோவத்தோட உச்சியில. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஐராவும் என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க. அவனுங்க மூணு பேர் சும்மா கெத்தா நிக்க, அதை பார்த்துட்டு ஐரா நம்ம ஹீரோ கிட்ட சின்சான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சுடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமா ஆமா பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு, இதுல ஒருத்த வந்தாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, இதுல 3 பேர் வந்திருக்காங்க மோசம் போற அளவுக்கு அடிப்பாங்க போல இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த மொட்டையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாமே எனக்கு சாதகம் நடக்குது, கடவுள் நான் சொல்றதை கேட்கறாரு போல இருக்கு, ஒரு வழியா என்னோட எதிரியை என்னோட காலுக்கிட்டே கொண்டு வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மொட்டத்துல கையில தானோஸ் கால்நட்டு மாட்டிருக்க மாதிரி 2 கால்நட்டு மாட்டிருக்காங்க கையில, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அப்புறமா அந்த பக்கத்துல ப்ளூ கலர் முடி அட்டாக் பண்ண போவ பாருங்க, அவளை அந்த மொட்டையன் காலிஸ்டா அந்த பையனை நீ தொடாத, அவன் எனக்கு தான் சொந்தம், என் கையால தான் அவனை கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த மொட்டையன் சொல்ல, அதை கேட்டு அந்த பொண்ணு இருக்க பாத்தீங்களா அவளோட பேர் காலிஸ்டா போல, அவளும் சரி சரி உனக்கு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ எனக்கு வேணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இந்த ஐரா பொண்ணு கிட்ட சண்டைக்கு போவா. அந்த ப்ளூ கலர் மண்டை காலிஸ்டா அவ கையில மந்திர குச்சி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்ப என்ன செய்ய போற எதை வச்சு அட்டாக் பண்ண போற அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அங்க நம்ம ஐரா கடுப்பாயி பேசுறத நிப்பாட்டு அப்படி சொல்லிட்டு அவளோட கன் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சுட ஆரம்பிச்சிருவா. அவ இருக்க பாத்தீங்களா அந்த காலிஸ்டா டக்குன்னு மந்திர குச்சியை வச்சுட்டு ஐஸ் பேரியரை உருவாக்கி அப்படியே அந்த புல்லட்ல இருந்து தப்பிச்சிருவா. அந்த புல்லட்டை அந்த ஐஸ் பேரியர் தடுத்து நிப்பாட்டிடும். அப்படி யோசிச்சுட்டு இருவா பாருங்க. அந்த ஐரா பொண்ணு ரொம்ப பயங்கரமான மேஜிக் பவர் வச்சிருக்கா போல இருக்கு, அவளோட புல்லட் ரொம்ப பயங்கரமா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஐஸ் பேரியரை எடுத்துட்டு வெளியே வந்து நம்ம ஐராட்ட சொல்லிட்டு இருப்பா, உன்னை பத்தி அந்த மொட்டத்தலையும் எல்லாமே சொல்லிட்டு அவனோட பலம் என்ன பலவீனம் எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற ஐரா, உன்னோட கண்ணை வச்சு வளைஞ்சு வர புல்லட்டை வச்சு சுட போறியா, அது வளைஞ்சு வந்து என்ன சுட போதா அப்படின்னு கேட்க, அதை கேட்டுட்டு ஐரா சொல்ல பாருங்க, நீ என்ன நினைச்ச என்னோட மேஜிக் பவர் வெறும் புல்லட்டு இது வளைஞ்சு வந்து சுடும் அது மட்டும் தான் நினைச்சியா அப்படி சொல்லிட்டு ஐரா அவளோட கண்ணை மேல பார்த்து சுடுவா பாருங்க. சுட்டதுல அங்க இருக்க பாறை எல்லாத்தையும் உடச்சது மட்டும் இல்லாம அந்த பாறை அப்படி தூக்கிட்டு அந்த புல்லட் எல்லாம் வரும் பாருங்க பயங்கரமா. அதை பார்த்துட்டு இங்க இருக்கா பாருங்க மொட்டை, அவன் கையில காலண்ட் வச்சு ஓங்கி வெறித்தனமா வந்து குத்துவான் பாருங்க. அப்படி கத்திட்டு அப்படி குத்தி எல்லாத்தையுமே தெரிச்சு விட்டுருவான். அதை பார்த்துட்டு அந்த ப்ளூ கலர் மண்டையோ என்னது இது இவ வெறும் புல்லட்டு மட்டும் தான் விடுவான்னு பார்த்தா ஏதோ பாறையில நொறுக்கி அந்த பாறையோட சேர்த்து புல்லட் அனுப்பிடுறாளே அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு அந்த மொட்டை தலையனும் பார்த்தல அவ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அவ வெறும் புல்லட்டை மட்டும் விட மாட்டா, புல்லட்டோட சேர்ந்து நிறைய இதையும் விடுவா, அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா சண்டை போடு அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த ப்ளூ மண்டையோ ரொம்ப தேங்க்ஸ்டா மொட்டை மண்டை ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அங்க சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஐயா ரொம்ப பலசாலியா தான் இருக்கா, ஆனா அவளோட பலத்தை காட்டிட்டாலே இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, சரி நான் இதை பாத்துக்கிறேன், என்னோட கண்ணோட பவர் யூஸ் பண்ணி
நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த வெப்பனை வரப்பான் பாருங்க, சும்மா கெத்தா அந்த வெப்பனை வர வச்சுட்டு அங்க ஐரா கிட்ட கேட்பான், ஐரா சண்டைக்கு நீ ரெடியா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஐரா பொண்ணும், நான் ஆல்ரெடி ரெடி ஆகி சண்டை போட்டு 5 நிமிஷம் ஆச்சு, நான் தான் உன்ட்ட அந்த கேள்வி கேட்கணும், நீ ரெடியா இருக்கியா, நீ எப்படி ரெடியா தான் இருப்ப, சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சுட்டு, டே மொட்டை மண்டையா உன்னோட மண்டையில நான் ஆம்லெட்டை போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெப்பனை வச்சுட்டு வேகமா அட்டாக் பண்ணதுக்கு ஓடுவான் பாருங்க. அவன் வேகமா ஓடும் போது அந்த காலிஸ்டா பொண்ணு இருக்கா பாருங்க, அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி ஐஸை ஒரு மாதிரி ஷார்ப்பான ஈட்டியை வச்சு அட்டாக் பண்ணுவா. அதுல இருந்து நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டு அந்த மொட்டைங்கிட்ட சண்டைக்கு போவாரு பாருங்க. ஓங்கி அட்டாக் பண்ணவரு அவன் அந்த காலட்டை வச்சு தடுத்துருவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட காலட் கையை வச்சு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து டாச் பண்ணுவாரு. அவன் பஞ்சு விழுந்த அந்த ஃபோர்ஸ்ல அந்த செவுரு எல்லாமே உடஞ்சு நொறுங்கி போய் கிடக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு செம்ம சாக்கு. மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி குத்துனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு செம பயங்கரமா குத்துறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதுல ஒரு பஞ்சு வாங்கினா என் கதை முடிஞ்சிடும் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி இவன்ட்ட சாதாரணமா சண்டை போடும் போதே இவன் ரொம்ப பயங்கர பலசாலியா இருந்தான். இப்போ இந்த கால்நட் கையில மாட்டினதுக்கு அப்புறம் பீஸ்ட் மாதிரி இருக்கானே, வேற ஒரு ஜந்துவா மாறிட்டான். இவங்கிட்ட இருந்து ஒரு குத்து கூட வாங்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட வெப்பனை வச்சுட்டு அவனை அட்டாக் பண்ண, அவன் அசால்ட்டா அந்த கால்நட்டை வச்சு தடுத்து விட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவரோட வெப்பனை வச்சு சும்மா மல்டிபிள் டைம் டப்ப 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 டப்பன்னு அடினா அடி வேகமா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவன் ஈஸியா டாஜ் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்ன எனக்கு ஒரு ஓப்பனிங்கும் கிடைக்க மாட்டேங்குது, என்னோட மேஜிக் கையில இருந்து எங்க அட்டாக் பண்ணணும்னு ஒளி தெரியுமே, அந்த ஒளியும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட காலில் அட்டாக் பண்ணலான்னு அட்டாக் பண்ணாரு. அவன் அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு ஏர்லயே வந்து குத்த வருவான் பாருங்க. அதை பார்த்துட்டு ஐயோ குத்து வாங்கிடக்கூடாது, இவன் ஏர்ல இருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப்பு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி போயிட்டு இருக்கும்போது இவனை பின்னாடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அட்டாக் பண்றதுக்கு ரெடியாவ டக்குன்னு பார்த்தா அந்த காலிஸ்டா ப்ளூ பண்டர் இருக்கா பாத்தீங்களா, அவளோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படி ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிருவா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ போச்சு இவன்கிட்ட குத்து வாங்கினா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, டக்குன்னு அந்த மொட்டையை அவனோட கால்நட் கையை வச்சு நம்ம ஹீரோவை பிடிச்சி வயிற்றுலயே ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ பறந்து போய் செவுத்துல மோதி கீழே விழுவான். நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லா ஒரு ரத்தமா இருக்கும். நம்ம ஹீரோவால எந்திக்கவே முடியாது. அவனும் வசமா மாட்டிக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோவோட தலையை பிடிச்சி அப்படி தூக்குவான் பாருங்க. தலையை பிடிச்சி தூக்கிட்டு, என்ன மயங்கிட்டியா, நீ உயிரோடு இருக்கியா, செத்துட்டியா, என்னாச்சு, உன்னோட வீரத்தை காணும், வீரம் விவேகம் எல்லாமே காணாம போச்சே, வலிமையும் காணாம போயிடுச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கண்ணை அப்பதான் பாக்குறான் போல இருக்கு. நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்துட்டு, இரு இந்த கண்ணை நான் இப்போதான்டா கவனிக்கிறேன், என்னடா உன் கண்ணும் கடவுளோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு, உங்க 2 பேருக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த காலிஸ்டா பொண்ணு இருக்கா பாருங்க, ப்ளூ கலர் மண்டை, அவளோ டே மொட்டையா என்னடா அவனை கொல்லாம பேசிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு சிவப்பு கலர்ல புல்லட் வந்து அடிக்கும் பாருங்க அவளை. அவ அப்படி ரத்தம் தெறிக்க வழியில துடிச்சிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு மொட்டையனோ காலிஸ்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஐரா பொண்ணு இருக்கா பாருங்க, அவ ப்ளூ கலர்ல தானே ஒரு கண்ணு வச்சிருந்தா, இன்னொரு கண்ணு இருக்குங்க சிவப்பு கலர்ல. அவளை பார்த்தா சும்மா டெரரா நிப்பா பாருங்க. ஒரு கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கு, ஒரு கண்ணு ரெட் கலர்ல இருக்கு. கோவத்தோட அந்த மொட்டையனை பார்த்துட்டு, டேய் உனக்கு எனக்கு தானே சண்டை, அவனை விட்டுறா அப்படி சொல்லி கோவமா சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்ப மாதிரி இருக்கும். அப்படியே சேடக்குள்ள அப்படியே விழுந்துகிட்டு இருப்பா. அவ அப்படியே சொல்லிட்டு இருப்பா, நான் எதுக்காக இங்க சண்டை போடுறேன், இங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தை பார்க்க போகணும், அவங்களோட வாழ்க்கையை பார்க்க போகணும் அப்படின்றதுக்காக சண்டை போடுறாங்க. ஆனா நான் எதுக்கு சண்டை போடுறேன், எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது, இங்க வந்து ஒருத்தனை ஃப்ரெண்ட் ஆகியிருக்கேன், எதுக்காக நான் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன், எப்படியும் இங்க மிஞ்ச போறது ஒரே ஒரு ஆள் தான், எல்லாருமே எனக்கு இனிமையாக போறாங்க, எல்லாரும் என் கையில சாக தான் போறாங்க, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இப்படி பண்றேன், எனக்கு எப்போதுமே என்னை பற்றி எந்த கவலையுமே இருந்ததில்லை, நான் செல்ஃபிஷ் கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த இடம் அங்கே முடியுது. பிரசன்ன வந்தா அந்த மொட்டை தலையை ஐரா பார்த்துட்டு, ஐரா என்ன உன்ட்ட இன்னொரு கண்ணு இருக்கா, இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐராவோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி சொல்ல, அது அந்த மொட்டையை சொல்லுவான், என்னது தேவையில்லாத விஷயமா, உன்கிட்ட 2 கண்ணு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி உன் கூட விளாண்டால ஒருத்தி, அவளை நீ காப்பாற்றிருக்கலாமே, எதுக்கு காப்பாற்றாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்க, அப்போதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. இதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்டில் நம்ம ஐரா கூட லில்லின்னு ஒரு பொண்ணு சண்டை போட்டுட்டு இருப்பா. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த மொட்டத்தில் இருக்கான் பாருங்க, அந்த லில்லி பொண்ணை நம்ம ஹீரோ எப்படி தலையை பிடிச்சி தூக்குனா அதே மாதிரி தலையை பிடிச்சி தூக்கி கொல்ல போவான். அவ காப்பாத்து காப்பாத்து கத்திட்டு இருக்க, இந்த ஐராவோ கண்ணை வச்சு சுடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த மொட்டை தலையும் அந்த லில்லி பொண்ணை கொண்டுருவான்.
கொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா டக்குன்னு நம்ம அந்த மொட்டை தலையும் கூட இருக்கவனையும் சுட்டுருவா. அப்புறம் மொட்டை தலையும் நிறையா தடவை சுடுவா. அப்படி நிறையா தடவை சுட்டுட்டு அப்புறம் வந்துருவா. அப்புறம் இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக் கட்டாயி இந்த பக்கம் பார்த்தா அவ சொல்லுவா, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், என் கூட விளாண்டவளை நான் காப்பாற்றாம விட்டுட்டேன், அது என் மேலே தப்பு தான், அது எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியாவே இருக்கு, நான் அந்த தப்பை திரும்பி பண்ண மாட்டேன், இந்த தடவை அது நடக்காது, நான் அவனை கொல்ல விட மாட்டேன்டா அப்படி அவ கோவமா இருக்கும்போது டக்குன்னு அந்த புல்லட் வாங்கி படுத்தா இருந்தா பாத்தீங்களா அந்த ப்ளூ கலர் மண்டை காலிஸ்டா, அவ அப்படி தாங்கி தாங்கி எந்திரிச்சு, ஏய் என்ன தைரியம் இருந்தா என்னைய சுடுவ, நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டைக்கு வர. அதை பார்த்துட்டு இங்க ஐரா பண்ணும், என்னது நான் செத்தனா, நீ தாண்டி சாக போறன்னு சொல்லிட்டு அவ சுடுறதுக்கு ரெடியா இருவா. இந்த மொட்டை தலைனோ, ஏ காலிஸ்டா வேண்டாம், அவனை சிக்க வைக்க பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பானா. அதெல்லாம் கேட்காம அவ ஐஸ் பேரியர் மாதிரி உருவாக்கிட்டு இருப்பா. இங்க ஐரா பொண்ணும் 2 கண்ணை வச்சுட்டு வளைச்சு சுடுவா பாருங்க. அதுல இருந்து நிறைய புல்லட் போகும். அவ அந்த ஐஸ் பேரியரை உருவாக்கலான்னு பாப்பா, ஆனா டைம் கிடைக்காது. அங்க நிறைய புல்லட் அப்படியே வந்து அந்த ஐஸ் எல்லாத்தையும் ஒட்டச்சிட்டு அந்த காலிஸ்டாவோட வயிற்றுலேயே ஒரு புல்லட் இறங்க பாருங்க, நச்சுன்னு ரத்தம் தெரிக்கும். அவ்வளோதான், அவள் அப்படி படுத்து கிடக்க. இங்கே ஐரா பொண்ணு கையில் கண்ணோட நடந்து போவா. என்கிட்ட இருக்கிறது 2 விதமான பவர், இது ஒவ்வொரு மாதிரி செயல்படும், ஒவ்வொரு புல்லட்டுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. அப்படி நீ கிட்ட போயிட்டு அந்த காலிஸ்டா பொண்ணுக்கு நேராக கண்ணை நீட்டிட்டு சொல்லுவா, நான் போன தடவை வேணா கொல்லாமல் விட்டுருக்கலாம், ஆனால் இந்த தடவை அந்த தப்பு நடக்காது, நான் இதுக்கப்புறம் தயங்க போகிறதில்ல, என் கையால் தான் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஐரா பொண்ணு கண்ணை நீட்டி அந்த காலிஸ்டாக்கு நேராக வச்சிருப்பா பாருங்க. அப்போ அந்த காலிஸ்டா பொண்ணு எந்திரிச்சு நின்று, என்னது உங்ககிட்ட 2 பவர் இருக்குதா, இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மேஜிக் மாதிரி போட்டுட்டு சொல்லிட்டு இருப்பா பாருங்க. டே மொட்டையா நீ குறுக்க வராத, இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி நீயே பார்த்துக்கோ, அவளை போட்டு தள்ளிடு சொல்லிட்டு அந்த மொட்டையை சொல்லுவான். அவள் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி உருவாக்கி அங்கே இருக்க நிறைய சோல்ஜர்ஸை சம்மன் பண்ணிடுவா. பார்த்தா நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு கத்துவா பாருங்க, டேய் பாத்தியாடி இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒன்று தான் வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு, போங்கடா அவளை போய் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலிஸ்டா சொல்ல, அங்கே இருக்க எல்லா சோல்ஜரும் நேராக அந்த ஐரா பொண்ணு அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும் பாருங்க. அந்த ஐரா பொண்ணு கையில் இருக்க 2 கண்ணையும் வச்சுட்டு ஹாப்பி தீபாவளி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பட்டப்பட்டன்னு சுட்டுக்கிட்டே இருப்பா பாருங்க. புல்லட்லாம் பயங்கரமாக செம ஸ்பீடாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் அந்த மொட்டை இருக்கான் பாருங்க, அவன் பக்கத்தில் ஒருத்தன் சொங்கிமா இருப்பான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட டே சொங்கி போயில நீ இங்கே தான் இருக்கியா, என்னடா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை சொல்ல, அதுக்கு அவனும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பான். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தா ஐரா பொண்ணு சும்மா சடசடன்னு சுட்டுக்கிட்டே இருப்பா பாருங்க. விதவிதமாக புல்லட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஐரா பொண்ணு சொல்லுவா, இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் எதுக்கு சண்டை போட போறேன்னு, நான் எனக்காக சண்டை போட போறது இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுடுவா பாருங்க புல்லட்டு. அங்கே அடி வாங்கி அவருக்கா பார்த்துங்க அந்த காலிஸ்டா ஷீல்டு மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சிருப்பா, அதுலேயும் தடுத்து பார்ப்பா, அதுவும் முடியாது, அதுல எல்லாம் புல்லட்டு பட இங்க பக்கம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே அடி வாங்கி கடைசியில் பார்த்தா எல்லா சோல்ஜர்ஸும் மட்டையாயிரும். அந்த பக்கம் அவள் ஷீல்டு மாதிரி போட்டுருந்தா பார்த்தீங்களா, அதுவுமே நொறுக்கி போயிடும். அவள் அப்படியே கீழே விழுந்து கிடக்க என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஐரா இருக்கா பாருங்க, அவளை போட்டு தள்ளுறதுக்காக கிட்ட போவா. அவங்க எல்லாம் செம சாக்கு, மொட்டை சொங்கி நம்ம ஹீரோ எல்லாருமே சாக்கு. நம்ம ஹீரோ இவனடா இவ்வளோ பயங்கரமாக சண்டை போடுறா, அவள் வேற லெவல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அங்கே ஐரா போய் அந்த காலிஸ்டாவோட கதையை முடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க, அவள் அப்படியே அழுதுகிட்டே அந்த மொட்டையனை பார்த்துட்டு, மொட்டை அவ்வளோதான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லுவா பாருங்க. நம்ம ஐரா டப்புன்னு ஒரு புல்லட் வச்சு அடிப்பா, அவ்வளோதான் ரத்தம் தெரிக்க அவளோட கதை அங்கேயே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோனி ஐரா அந்த மொட்டையனை பார்த்துட்டு, டே மொட்டை அடுத்து நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டெரரா சொல்லுவா பாருங்க. வேற லெவல் மரண மாசா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஐராவை பார்த்துட்டு, இவ ஸ்ட்ராங்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். அந்த மொட்டத்தில் இருக்கான் பாருங்க, அவ செத்ததை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிருவான். பக்கத்தில் ஒரு சொங்கி இருப்பான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட டேய் நீ என்ன இப்பயே சண்டை போட போறியா இல்லை வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறியா, போய் சண்டை போடுறா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சொங்கி பையலோ பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அதை கேட்டு மொட்டை தலைனோ, இரு நீ ஏதாவது கடவுள் கூட கான்டாக்ட் போட்டியா, ஏதாவது டீல் போட்டியாடா அப்படின்னு கேட்க, அதை கேட்டு அந்த சொங்கியோ, நான் சொன்னா நீ என்கிட்ட சண்டைக்கு வருவேன், போடா பேசாம அப்படி சொன்னதை கேட்டு அந்த மொட்டை தலையனுக்கு யோசனை வந்துடும், இவன் அந்த அழிவின் கடவுள் கூட கான்டாக்ட் போட்டிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. அவதாங்க அந்த அழிவின் கடவுள் நம்ம ஹீரோ கூட டீல் போட்டிருப்பாள் இதுக்கு முன்னாடி, அவதான் இவன் கூட டீல் போட்டிருக்கா போல இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த மொட்டை தலையன் யோசிச்சிருவான், ஓ ஒருவேளை இவன் டீல் போட்டிருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, டேய் இருடா உனக்கு நான் முதல்ல அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அடுத்ததா ஒன்னு வந்து போட்டு தள்ளுறா சொங்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையை அவன் கையில இருக்க கானட்டு யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லா வந்து நின்று நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருவான் பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஐராவும் தப்பிச்சு தள்ளி போய் நின்றுவாங்க. அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஏய்
அவனோட பவர் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு தெரியுமா? இப்போ அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டான் ஐரா. அவனோட பவர் பார்க்கும்போது எருமை மாடு பவர் மாதிரி இருக்குது. ஏற்கனவே அவன் எருமை மாடு மாதிரி தான் இருக்கான், பின்னாடி பயங்கரமான ஒரு எருமை மாடு பவர் வந்து நிற்குது. என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு ஐரா அவனோட கண்ணை வச்சு படப்படம் சுட அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாத மாதிரி செம்ம ஸ்பீடாக எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு வந்து ஐராவை ஒரு குத்து விடுவான் பாருங்க. ஐரா ஜஸ்ட் மிஸ்ஸில் டாச் பண்ணிடுவா. அந்த குத்து மேலே போய் விழுந்ததில் செவுரெல்லாம் உடஞ்சி கல்லெல்லாம் தெரிச்சு போய் அந்த இடம் ஃபுல்லாக புழுதியாக இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி தள்ளி போய் நிற்பானா, அதுலேருந்து டாச் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு ஐரா உனக்கு ஒன்றாலேயே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அந்த புலியிலேருந்து இன்னொரு அட்டாக் வரும் பாருங்க. நம்ம ஹீரோ குனிஞ்சு டாச் பண்ணிடுவான். அது அப்படி செவுத்துல விழுந்து கல்லெல்லாம் தெரிச்சிட்டு இருக்க டப 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 டபட அந்த மொட்டத்தலை ஓடி வந்து குனிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோட மண்டையிலே ஓங்கி அவன் மண்டையை வச்சு அடிச்சிருவான். அடிச்ச அடியில் நம்ம ஹீரோ தரையில அடிச்சு ரத்தம் சும்மா தெரிக்கும். நம்ம ஹீரோவோ யாரா அவன், இவனுக்கு மண்டையா இல்லை என்னது இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் ஐரா அதை பார்த்துட்டு அவளோட கண்ணை வச்சு அந்த மொட்டத்தலையை அந்த சுற்றுவா. அதை பார்த்து அந்த மொட்டத்தலையை அவனோட பவரை வச்சு அந்த கால்நட்டை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அதுலேருந்து பவர் வேகமாக போய் ஐராவை அட்டாக் பண்ணிடும். ஒரு பக்கம் கை காலெல்லாம் அடித்து கண்ணெல்லாம் சதறி பறந்து போயிடும். அவள் அப்படி உட்காந்துருவா தாங்க முடியாமல் வழியில். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இவனை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணோம். ஐரா உனக்கு ஒன்றும் இல்லையே டே மொட்டை இர்றா அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போவான். அப்போ கரெக்டாக அவன் கண்ணிலிருந்து பவர் வந்து எங்கே அட்டாக் பண்ணணும்னு ஒரு வழி காட்டும் தெரியுங்களா? அந்த ஒளி வந்து காட்ட நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஒளி வந்து விட்டது, எனக்கு வழி கிடைச்சி விட்டது அப்படி சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்காக வேகமாக ஓடுவான் பாருங்க. அந்த மொட்டத்தலையை அவனோட கால்நட்டை வச்சு தரையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அடிச்ச அடியில் தரையெல்லாம் பேர்ந்துக்கும். நம்ம ஹீரோவோ என்னால் கிட்ட போக முடியலையே, கிட்ட போக முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போய் ஐரா கிட்ட பக்கத்தில் போய் உட்கார. ஐராவோ நம்ம அவனை கொன்னேதான் ஆகணும், நம்ம அவனை விட்டுறக்கூடாது, நான் என்னோட கண்ணோட பவர் வச்சு அவனை தடுத்து நிப்பாட்டுறேன், நீ அந்த கேப்பில் போய் அவனை அடி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அப்போ தான் செம்ம டென்ஷன் ஆயிடுவான். போதும் ஐரா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டாம், இது என்னோட வேலை, அவள் ஏற்கனவே ஒருத்தியை தோக்கடிச்சிட்டா, இவனை நான் பார்த்துக்கிறேன், இவன் என்னோட எதிரி, என் கையால் தான் அவன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை எடுத்துட்டு செம்ம மாசம் அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக போவார் பாருங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, அதாவது முதல் ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ரெண்டாவது ரவுண்டுக்கு ரெடியாக நிற்பாங்க பார்த்தீங்களா ஒரு இடத்துல. அந்த இடத்துல அந்த மொட்டை தலையை தனியாக நின்றுருப்பான். அப்போ கூட ஒரு பையன் தலையில் பேண்ட் கட்டியிருக்கவன், ஹாய் நீ என் கூட டீமாக வரியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்ல. அதை பார்த்து மொட்டை தலையனும் தம்பி நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கியாப்பா, என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்க. அதை பார்த்துட்டு அந்த பையனும் ஏன் பயப்படணும், நீ நானும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல. அப்புறமா ரெண்டு பேரும் கையை கொடுப்பாங்க. கையை கொடுத்துட்டு அடுத்த சீனில் பார்த்தா அங்கே நம்ம ஐரா இருக்கா பார்த்தீங்களா, கூட வந்து தலையில் பேண்டு கட்டியிருக்க தலையிலே பொட்டுன்னு புல்லட் வச்சு இறக்கிடுவா. அவன் கதை அங்கேயே முடிச்சிடும். அப்புறம் அந்த மொட்டை தலையின்னு சுட்டு சாக நிலமையில ஆக்கிடுவாளா. அப்புறமா அந்த கடவுள் இருக்கான் பாருங்க, கடவுள் அந்த மொட்டை தலையை தனியாக கூப்பிட்டு உனக்கு கொலவரி இருக்குன்னு எனக்கு தெரியுது, நீ அவளை பழி வாங்கணும் தானே, உனக்கு நான் 2வது சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது ரவுண்டு விளையாடுறதுக்காக எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவாங்க பார்த்தீங்களா கோட்டை, அந்த இடத்துல அந்த மொட்டை தலையை விட்டுட்டு போயிடுவான். அந்த மொட்டை தலையை கண்ணை முடிச்சுட்டு ஓடும் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். என்னோட ஃப்ரெண்டை கொண்டுட்டாலே அவளை நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. அப்போ அந்த காலிஸ்டா பொண்ணு அங்கே வருவா, ப்ளூ கலர் மண்டை. அவங்க வந்துட்டு ஏ தடியா என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கிற ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, எவனாட்டு பார்த்தா என்ன நினைப்பான், ஒழுங்கா எந்திரிச்சிட்டு வா அப்படி சொல்லிட்டு கூட்டு போய் அவனை சாப்பிட வைப்பா. அங்கே சாப்பிட்ற இடத்துல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. அங்கே கேப்பா பாருங்க அந்த ப்ளூ கலர் மண்டை காலிஸ்டா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த மொட்டை மண்டையை சொல்லுவான், அந்த ஐரா பொண்ணு என்னோட ஃப்ரெண்டை கொண்டுட்டா, அவனை நான் எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகிடும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த ப்ளூ கலர் மண்டை, என்னது பழி வாங்க போறியா, லூசாடா உனக்கு, இங்கே வந்து நீ எவ்வளோ நேரம் அவனை பார்த்துருப்ப, கொஞ்ச நேரம் தான் பார்த்துருப்ப, பழக்கம் என்ன பழக்கம், அவனுக்காக நீ கொல்ல போறியா, இங்கே பாரு பழி வாங்குறதுனால எதுவுமே மாறிடாது, உனக்கு நல்ல ஃபீலிங் கிடைக்காது, அதனால பழி வாங்குறத விட்டுட்டு பேசாம வாயேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு டீம் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு சிக்கனை எடுத்து கடிக்க கொடுக்க. அவனும் கடிச்சிட்டு அப்படியா டீமா மாற்றலாம் அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டே சொல்ல. அதை கேட்டு அந்த காலிஸ்டா பொண்ணு, ஏய் வாயில வச்சுட்டு பேசாதடா, கொயாட்டு இருக்கு, ஒழுங்கா வாயில இருக்க முழுங்கிட்டு பேசுடா அப்படி சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அந்த மொட்டை தலையை மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எப்படி வாழ்ந்தான்னு காட்டுறாங்க. அவன் மனுஷனா இருக்கும்போது பில்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, அவன் தனியாவே தான் இருப்பான், அவங்க கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, ரொம்ப தனிமையில இருக்கிற அவன். இந்த கேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க கிட்ட தான் இவன் முதல்ல சிரிச்சே பேசியிருக்கான் அப்படின்னு அவன் அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. இப்போ அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு கண்ணுல கண்ணீரா இருக்கும் பாருங்க. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மொட்டையனும் நம்ம ஹீரோவும் சண்டை போட ரெடியா இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை எடுத்துட்டு டே மொட்டையா இருறா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண. அவன் ஈஸியா தடுத்து நிப்பாட்டிடுவான். டப்புன்னு பார்த்தா புல்லட் வந்து அவன் அடிக்குமா. அதை பார்த்துட்டு அவன் இன்னும் சாகலையா, அவன் ஏன் இன்னும் சாகாம இருக்கா, ஏன் டே தம்பி தள்ளி போட அங்கிட்டு, நான் அவளை கொன்னே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அங்க ஐரா பொண்ணை அட்டாக் பண்ண போவான் பாருங்க.
இங்கே நம்ம ஹீரோ அந்த மொட்டையனோட முட்டி 2 கால்லையும் வாழை வச்சு சரன்னு வெட்டி அவனை அப்படியே முட்டி போட வச்சிருவான். முட்டி போட வச்சுட்டு அவன் நெஞ்சிலே அந்த வாழை வச்சு குத்துறான்னு ஏறுவான் பாருங்க. அவன் அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவான். டப்புன்னு பார்த்தா அந்த ஐரா பொண்ணு சர நிறைய புல்லட்டை வச்சு சுடுவா. அந்த புல்லட் எல்லாமே அவன் மேலே அடிக்க அவனால தாங்கவே முடியாது. ஒரு கடத்துல கொஞ்சம் இறங்கிடும் அந்த கத்தி. அப்போ அந்த மொட்டை தலையை சொல்லுவான், என்ன நீ சாகலன்னா என்ன, உன்னோட ஃப்ரெண்டை நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தலையை மறுபடியும் பிடிச்சி நசுக்குவான். நம்ம ஹீரோ வழியில கத்திட்டு இருக்க அங்கே நம்ம ஐராவோ ஐயோ ரயான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்போ அந்த மொட்டை தலையை சொல்லுவான், ஏன் என்னால் பழி வாங்க முடியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போதான் அந்த காலிஸ்டா பொண்ணு இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, நீ பழி வாங்குறதுனால உனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்க போறது இல்லை, அப்படியே தான் இருக்க போற, இந்த பழி வாங்குறதெல்லாம் விட்டுரு அப்படின்னு நான் முன்னாடி சொன்னதை ஞாபகப்படுத்திட்டு டப்புன்னு நம்ம ஹீரோவோட தலையிலேருந்து கையை விட்டுட்டு அப்படி கத்தி குத்து வாங்கி அப்படி படுத்துருவான். நெஞ்சில பெரிய ஓட்டை, ரத்தம் சும்மா தெரிக்கும், அப்படி படுத்துருவான் பாருங்க. போதும், இதுக்கு மேலே நான் அந்த கேமில் விளையாட போகிறது இல்லை, இதோட நான் என்னோட விளையாட்டை முடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு படுத்துருவான். அப்படியே சாக நிலைமைக்கு போயிட்டு கண்ணு ஃபுல்லாக ஒரே கண்ணீர், அப்படியே படுத்துட்டு அந்த பக்கம் பாப்பான் பாருங்க. அந்த பக்கம் காலிஸ்டா இறந்து போய் கிடப்பா. அவளை அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்டு நம்ம அடுத்த வாழ்க்கையில் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே அவன் கதை அங்கேயே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்டு சோகமாக பார்த்துட்டு இருப்பாரு. இந்த மொட்டத்தலைன்னு நம்ம என்னமோ ரொம்ப கொடூரமாக நினச்சா இந்த அளவுக்கு அப்பாவியாக இருக்கானே, சே ரொம்ப பாவம். யாருக்கெல்லாம் இந்த மொட்டத்தலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ரெட் கார்டினா கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.